வணக்கம். இந்த கோயிலில் கல்யாண தடை, குழந்தை இல்லை, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க அத்தனை பேரும் இங்கே வந்து அயோத்தி அம்மன், அருள்மிகு ஸ்ரீ அயோத்தி அம்மன் ஆலயம். இந்த அயோத்தி அம்மனுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. இந்த கோயிலுக்கு வரவங்க இங்கே வந்து அப்படி வணங்கின உடனேயே அவங்க மனசு லேசாகும். அது நேரடியாகவே பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த அயோத்தி அம்மன் கூட சகோதரியான நாகாத்தம்மன். இந்த கோயில் நாகாத்தம்மன் கோயில். பின்னாடியே புத்து இருக்கு. அது ஆலமரத்தோட ஒன்றி இருக்கா, அரச மரத்தோட. அதில் பாம்பு இருக்கு. இப்போ கூட நினச்சா வரலாம், நேரடியாக பார்த்துருக்கோம். இந்த கோயிலில் ஒரு ஜாதி கோயில் அப்படின்வாங்க, ஆனால் எல்லா ஜாதிக்காரங்களும் வருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த கோட்டம், இந்த கோட்டம், அந்த கோயில் பெருமாள் கோயில்னு பட்டாது. இந்த கோயிலுக்கு அனைத்து ஜாதி அவங்கவுங்க பிரச்சனை தீர்றதுக்கு வருவாங்க. வருஷத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் தானாக முன் வந்து செய்கிறவங்க தான் இங்கே. எந்த செலவும் கணக்கேட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லா கோயிலையும் வசூல்னு போவாங்க, இங்கே வசூலே கிடையாது. அவங்களா கேட்டு செய்வாங்க. கோயில் நிர்வாகமும் அதே மாதிரி தான். யார்ட்டையும் எதுக்காகவும் போய் கேட்க மாட்டாங்க. அவங்களா அந்தந்த டயத்துக்கு. அந்த மாதிரி இந்த ஆத்தா மேலே நம்பிக்கை. வெறும் சின்ன மரத்தடி அம்மனாக இருந்த கோயில் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இந்த சாமி மட்டும் வளர்க்கல, இந்த சாமி வந்து இங்கே இருக்கிற ஜனங்களையும் வளர்த்து விட்டுருக்காங்க. அதுதான் அத்தனை பேர் சொல்கிறதையும் நான் கேட்டுக்கிட்டு. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இந்த ஆத்தா தான் எனக்கு அது பண்ணிட்டு. நிறைய பேர் இங்கே அரசாங்க உத்தியோகம். இந்த ஆத்தா தான் எனக்கு இது பண்ணிட்டு, இந்த ஆத்தா தான் பண்ணிட்டு. இது நீங்கள் ஜனங்கள்கிட்ட கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க. எனக்கும் அவங்க சொன்னது தான். ஸோ இந்த கோயிலை பற்றி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உள்ள கால் எடுத்து வச்சா.